ஸ்ரீராம். ரெண்டு யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நாமக்கல்லில் விஜய் பார்த்தேன். டிவியில் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்த்தேன். அவ்வளோ கூட்டம், எல்லா இளைஞர்கள் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இது ஓட்டா மாறுன்னு சொல்கிறாங்க. மாறுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பி ஒரு முஸ்லீம் இருக்கார். பரம்பரை அவங்க தான் எம்பியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மூணு எலெக்ஷன், இப்போ ஒரு 10 எலெக்ஷனுக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஹிந்து லேடிஸ் வயசானவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப தூரமாக போட்டாங்க. எனக்கு எங்கள் லோக்கலில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தா அது எங்கேயோ தூரத்தில் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில். அதில் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இவ்வளோ தூரம் ஆட்டோவுக்கு செலவு பண்ணிட்டு போகணுமா, முன்ன நம்ம காலனியில் இருந்தால் போடலாம், அவ்வளோ தூரம் யார் போகிறதுன்னு என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் போடாமல் விட்ருவோம். போடாமல் விட்டதில் அடுத்தறிங்க அதை ரினியூல் பண்ணாமல் போய் இப்போ 3 தடவை எனக்கு ஓட்டே இல்லாத போயிடுச்சு. அதே இளைஞர்கள் இப்படி செய்யவும் முடியாது. ஏன்னா அது எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க போய் நிச்சயமாக ஓட்டு போட்டுட்டு தான் வருவாங்க அவங்க பிடிச்ச தலைவருக்கு. ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், இந்த ஒரு லாவண்யம் ஜாஸ்தி, லாவண்யம் இதெல்லாம் ஜாஸ்தி, ஸ்கேம் ஜாஸ்தி. இதெல்லாம் பார்த்து இளைஞர்கள் ரொம்ப வெறுப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புதுமுகத்தை பார்த்தா அவங்க அட்ராக்ட் ஆகிறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் சாயிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, இப்போ நாங்களே ஒரு கார் எடுத்துகிட்டு வெளில போகிறோம்னு வச்சுக்கோங்க. கார் பார்க்கிங் எடுத்த இடத்துல எங்கள் வீட்டுக்கார் 10 ரூபா கொடுப்பார், என் பையன் 100 ரூபா கொடுப்பான். ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்னா இவர் 100 ரூபா கொடுத்தாருன்னா அவன் 500 ரூபா கொடுப்பான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு பெருசாக காசு மேலே ஒன்றும் ஆசை இல்லைங்க. அவங்களுக்கு அந்த தன்னோட இது பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப கருத்தாக இருக்கிறாங்க. தன்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுலையோ எதுக்குமே அவங்க காசுக்கெல்லாம் பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்கிறது இல்லை. அதனால் இப்போ இந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு வேளை அவருக்கு கீழே இருந்து அவங்க ஒரு வேளை இன்கேஸ் எப்போனா இப்போ இல்லாட்டியும் அடுத்த தடவை எப்பயோ ஆட்சி பிடிச்சாங்கன்னா, இந்த இளைஞர்கள் கூட்டம் பாதி பேராவது நல்லவங்களாக இருந்து நாட்டில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இது வரைக்கும் என்னென்ன அனுபவிக்கிறாங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயங்கள் செய்யலாம். நான் ஒன்றும் விஜய் கட்சிங்கிறதே, விஜய் சினிமா பார்த்ததில்லை, நல்ல ஃபேனெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிப்படை சுச்சுவேஷனை பார்த்தா அப்படி தோணுது. ஏன்னா மக்கள் வெறுத்து போய் கிடக்கு. இந்த லஞ்சம், இந்த ஸ்கேம் எல்லாம் பார்த்து ரொம்ப வெறுத்து போய் கிடக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாற்றம் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அது நல்லபடியாக அமையறதுக்கு விஜய்க்கு வாழ்த்து சொல்லலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.